விசாரணை கூப்பிட்டாங்கன்னா யாருக்கும் எந்த கஷ்டமும் வேண்டாம். நேராக போய் அட்டன் பண்ணி இருக்கிறத சொல்லிட்டு வாங்க இல்லையா? இல்லை உங்களுக்கு கைது பண்ணுவாங்கன்னு சொன்னால் நீங்கள் சட்டப்படி நீங்கள் வந்து உங்களுக்கான அந்த பாதுகாப்பு டிஃபென்ஸ் பண்ணிக்கிறீங்க அப்படின்னா முன்ஜாமீன் போகிறீங்க. அதை முன்ஜாமீன் வாங்குறீங்க. அந்த முன்ஜாமீன் ரிஜெக்ட் ஆச்சுன்னா நீங்கள் ஆட்டோமேட்டிக்காக சரண்டர் ஆகிடணும். ஏன் போலீஸ் இது தப்பி ஓடி எங்கே போவீங்க நீங்கள்? நேபாள் பார்டருக்கு போயிடுவீங்களா? இல்லை வெளிநாட்டுக்கு போயிடுவீங்களா? வெளிநாட்டுக்கு போனால் இன்டர் போலீஸ் வச்சு பிடிக்க முடியாதா உங்கள? இதெல்லாம் அவசியம் இல்லாது. இதெல்லாம் வந்து சீன் கிரியேட். நீங்கள் பெயில் போட்டிருக்கீங்க. அந்த பெயில் வந்து பார்த்தீங்கன்னா ஆன்டிசிபேஷன் பெயில் வந்து ஒரு கண்டிஷன்ஸ் போடுறாங்க. அந்த கண்டிஷனை நீங்கள் ஃபாலோ பண்ணணும். அந்த கண்டிஷனை ஃபாலோ பண்ணலன்னா பெயில் கேன்சல் ஆகும். அதுக்கப்புறம் வந்து உங்களை கைது நடவடிக்கை பண்ணுவாங்க. இதெல்லாம் வந்து சட்டத்துக்கு உட்பட்டு தான் எல்லாமே நடக்க போகிறது. புரியுங்களா சொல்கிறது? அதனால் வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் பேசாத பேச்சு கிடையாது. நடந்துக்காததுலாம் உங்களுக்கு தெரியாத சட்டமே கிடையாது. சவுக்கு தெரியாத சங்கருக்கு தெரியாத சட்டமா? எல்லாம் தெரியும். அப்போ எதுக்கு இது வந்து போய் வந்து ஒளியறதுன்றது? நீங்கள் ஆந்திராவில் தான் ஒளிஞ்சிருந்தீங்களா? அப்புறம் குஜராத்தில் இருக்கிறாருன்ற மாதிரிலாம் சீனை ஓட்டினாங்க. இது குஜராத்தில் அதாவது குஜராத் போயிட்டாக்கா இவருக்கு வந்து அப்படியே மோடியே இவருக்கு சப்போர்ட் பண்ணுற மாதிரி மனசில் நினைப்பு. அமித்ஷாவும் மோடிக்கும் வேறு வேலையே கிடையாது. சவுக்கு சங்கருக்கு சப்போர்ட் பண்ணுறது தானே வேலை. ஒரு காலத்தில் பாருங்க நல்லா புரிஞ்சுக்கணும் சார். தனக்குள்ள மரியாதை தானே வந்து கெடுத்துக்கூடாது. தனக்குள்ள மரியாதையை தானே கெடுத்துக்கூடாது. நீங்கள் வந்து உங்களுக்கு வந்து ஒரு வரம்பு வைக்கணும். இந்த வரம்புக்குள்ளே நம்ம செயல்படணும் அப்படின்னு உனக்கு வந்து தனக்குத்தானே வரம்பு நிர்ணயம் பண்ணணும். இன்னொருத்தர் கூட அந்த வரம்பு நிர்ணயம் பண்ண விடக்கூடாது. நமக்கு ஒரு வரம்பு வேணும். இந்த வரம்பு நம்ம தாண்டக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் எல்லா வரம்பையும் தாண்டுறீங்க. எல்லோரும் போடக்கூடிய வரம்பையும் தாண்டுறீங்க. அப்போ வந்து உங்களுக்கு சிக்கல் தானே.